ஒழிப்போம். காப்போம் காப்போம் போதை இல்லா தேசத்தை காப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவராமன், கும்பகோணத்திலிருந்து. கடந்த ஒரு 10 நாளாகவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே மிகவும் பேசுபடு பொருளாக உள்ளது கள்ளக்குறிச்சியில் நடந்த கோர சம்பவம். அந்த கள்ளச்சாராயத்தினால் ஒரு 60க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து விட்டனர். இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் கவலைக்கிடமாக உள்ளனர். இதை பற்றி மட்டும்தான் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ஏரியாவில் மட்டும் இல்லை, அந்த ஏரியாவில் கள்ளச்சாராய சம்பவம் நடந்திருக்கு. அப்போ அங்கே நிறைய இருந்திருக்கு. அப்போ அங்கே மட்டும்தான் இருக்கா, மற்ற ஊர்களெல்லாம் இல்லைன்னு கேட்டால் எல்லா ஊர்களிலுமே இருக்குது. அதை குறைக்கிறதுக்கான நடவடிக்கையை இப்போது அரசாங்கம் ரொம்ப தீவிரமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்காக அரசாங்கத்துக்கு முதல்ல வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். அதன் காரணமாக நம்ம கும்பகோணத்தில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சேனலை பற்றின ஒரு சின்ன அறிமுகத்தை உங்கள்கிட்ட நான் கொடுக்க போகிறேன். நம்ம சேனலோட பேர் குடந்தை 360. இது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்ம குடந்தை 360 சேனல் இது 2 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம ஆரம்பித்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. அதோட திரும்ப ஒரு உரிமம், அந்த காப்பிரைட் விஷயமாக நம்ம சேனலை வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க, க்ளோஸ் ஆகிட்டு. இப்போ நம்ம சேனல் திரும்ப இந்த வருடம் ஜனவரி மாதம் தொடங்கி ஒரு சில வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் நம்ம குடந்தை 360 சேனல் பார்த்திங்கன்னா கும்பகோணம் சார்ந்த மற்றும் கும்பகோணத்திற்கு அப்பாற்பட்ட நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதன் சார்பாக இன்றைக்கி நம்ம கும்பகோணத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு. இந்த கள்ளச்சாராய சாவின் எதிரொலியாக எல்லா மாவட்டங்களிலும் எல்லா மக்களும் ரொம்பவே கொந்தளிச்சிருக்காங்க. அதே மாதிரி இதற்கான விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற இடத்துல நம்ம கும்பகோணத்தில் அரசினர் கலைக்கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள், ஒரு 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் திரளாக இணைந்து ஒரு பேரணியை மேற்கொண்டிருக்கிறாங்க. அந்த பேரணி அரசு கலைக்கல்லூரியிலிருந்து பாலக்கரை பாலம் வழியாக பரணிகா தேட்டர் போயிட்டு அங்கேருந்து மகாமக குளம் வரைக்கும் போயிருக்காங்க. அந்த மகாமக குளத்திலேருந்து பச்சை கொடி அசைத்து நம்ம காவல்துறை அதிகாரிகள் துவங்கி வைத்துள்ளனர். அங்கே ஆரம்பித்து காந்தி பார்க்கில் முடிவடையுது. அந்த நேரத்தில் இந்த மாணவர்கள் கோஷங்களை எழுப்புகின்றனர். மதுவை ஒழிக்கக்கூடிய, மது மட்டும் இல்லாமல் போதை வஸ்துகள் அனைத்தையும் ஒழிக்க வேண்டும்ங்கிற அடிப்படையில் பல கோஷங்களை ஏற்படுத்தினாங்க. மாணவர்கள் மட்டும் இல்லாமல் மாணவிகளும் அதற்கு நிகராகவே கோஷங்களை எழுப்பி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருந்தாங்க அந்த பேரணியில். அதை நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த கோஷங்கள் எப்படி இருந்துச்சு, அந்த பேரணி ஊர்வலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பயன்படுத்தாதே 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 போதை பொருட்களை பயன்படுத்தாதே கேடு 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 போதை பொருட்கள் உயிருக்கு கேடு குடிக்காதே 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 சாராயம் குடிக்காதே சாராயம் குடிக்காதே பயன்படுத்தாதே 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 புகையிலை பொருட்களை பயன்படுத்தாதே புகையிலை பொருட்களை பயன்படுத்தாதே விற்காதே வாங்காதே விற்காதே வாங்காதே போதை பொருட்களை விற்காதே போதை பொருட்களை விற்காதே கேடு 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 போதை பொருட்கள் உயிருக்கு கேடு போதை பொருட்கள் உயிருக்கு கேடு ஒழிப்போம் 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 போதை பொருளை ஒழிப்போம் போதை பொருளை ஒழிப்போம் காப்போம் 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 போதை இல்லா தேசத்தை காப்போம் போதை இல்லா தேசத்தை காப்போம் கேடு கேடு போதை பொருட்கள் உயிருக்கு கேடு ஒழிப்போம் 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 போதை பொருட்களை ஒழிப்போம் வாங்காதே விற்காதே இந்த பேரணி நம்ம கும்பகோணத்தில் நடந்திருக்கு. அதை முன்னெடுத்தது ஒரு திரளாக சேர்ந்து முன்னெடுத்தது நம்ம அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள். இந்த அரசு கலைக்கல்லூரி சேர்ந்த அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த பேரணியை நடத்தி முடிப்பதற்கு ஒத்துழைப்பு தந்த காவல் அதிகாரிகள் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இது ரொம்ப தேவையான விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேரணி நிகழும்போது கண்டிப்பாக மக்களிடையே ஒரு சின்ன விழிப்புணர்வு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மக்கள் இதை பேசினா மட்டும் போதாது, இதை பற்றின அவேர்னஸ் வரணும். அதுக்காக இந்த பேரணி ரொம்ப உதவும்னு நான் நம்புகிறேன். அதனால் அந்த அரசு கலைக்கல்லூரி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் அனைவருக்கும்
நம்ம குழந்தை 360 சேனல் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சரி, நம்ம குழந்தை 360 சேனல்லேருந்து மக்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா இந்த சேனலில் நம்ம அதிகமாக வீடியோ போட்டதில்லை, அதனால் நிறைய பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நம்மளோட நோக்கம் என்னென்னு முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நம்ம சேனலோட முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில் இருந்துக்கிட்டு கும்பகோணம் சம்மந்தப்பட்ட கும்பகோணத்தோட நிகழ்வுகள், அது இல்லாமல் பல பொது நிகழ்வுகள், அரசியல் நிகழ்வுகள், பொழுதுபோக்குகள்னு எல்லாத்தையுமே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம வீடியோ போடுற விதங்கள் என்னமா இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோன்னா, நம்ம சேனல் நினைக்கிதுன்னா, மக்களிடம் நேரடியாக சென்று அவங்களோட கருத்துக்களை மக்களோட கருத்துக்களை மக்களுக்கே கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ நம்ம கும்பகோணத்து மக்களோட கருத்துக்களை பொதுமக்கள் அனைவரும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நம்மளோட நோக்கம். எந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு பொது பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை பொது நிகழ்வுகள் அடிப்படையாக கொண்டதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த கருத்துக்களை மக்கள்கிட்டேருந்து எடுத்து மக்களுக்கே கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கும் நம்ம சேனல். அந்த அடிப்படையில் எதை பற்றி உங்களுக்கு தகவல்கள் வேணும், எதை பற்றி மக்கள்கிட்ட கேட்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த விஷயத்தை கமெண்ட்டில் போடுங்க. நம்ம அதை பற்றி கண்டிப்பாக வீடியோ போடுவோம். எனவே மக்கள் அனைவரும் நம்மளோட குழந்தை 360 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க. உங்களோட கருத்துக்களையும் தெரிவிங்க எங்ககிட்ட. இப்போ எங்களோட வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன இருக்குது, இல்லை இந்த விஷயங்கள் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி என்னென்னு சொல்லுவீங்க, இல்லை அடுத்து வேறு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வேணும், இது சம்மந்தப்பட்ட அனைத்து கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதற்கு ஏற்றவாறு நாங்கள் உங்களுக்கான வீடியோக்களை நாங்கள் செஞ்சு எடுத்து போடுவோம். பெரிய அளவில் கும்பகோணத்துலேருந்து வெளியில் எல்லாருக்கும் போகணுங்கிறது என்னோட ஆசை. மக்கள் நீங்கள் அதுக்கு நல்லா ஒத்துழைப்பு தரணும், உங்களோட ஆதரவு தரணும். நன்றி, வணக்கம்.